ஓம் சாந்தி. மவுண்ட் அபு பி.கே. சூரஜ் சகோதரர் அவர்களுடைய தாரணைக்கான வகுப்பு. அமிர்த வேலை நம் அனைவருக்கும் மிகவும் மகத்துவம் நிறைந்த வேலையாகும். பாபாவை சந்திப்பதற்கு அந்த நேரத்தில்தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்திருக்கிறது. அந்த நேரத்தில்தான் பாபா குழந்தைகளுக்கு அன்பு கொடுக்கின்றார், பாலனை கொடுக்கின்றார், அனைவருடைய விஷயங்களையும் கவனிக்கின்றார், கள்ளம் கபடமற்றவராகி அமர்கின்றார். தந்தையும் குழந்தைகளும் எப்படி வீட்டில் இருப்பார்களோ அதேபோல் முழுமையாக அன்பு சுரூபமாக இருக்கின்றார். அந்த நேரம் பாபா அஃபிஷியலாக இருக்க மாட்டார். அதேபோல்தான் பாபாவுடைய சொரூபமும் அமிர்த வேளையில் இருக்கும். எனவே நாம் அனைவரும் அமிர்த வேளையின் மகத்துவத்தை நினைவில் வைத்து இதன் பிராப்திகளை முழுவதும் அடைய பெறுவோம். மேலும் இதற்காக நாம் இரவு சரியான நேரத்தில் தூங்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். மற்றும் இரவு உணவு குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த அமிர்த வேளையின் மிக அழகான அனுபவம் செய்ய வேண்டுமானால் தூங்குவதற்கு அரை மணி நேரம் முன்பாகவே நன்றாக யோகா செய்துவிட்டு விதவிதமான யோக பயிற்சிகளை செய்த பிறகு தூங்க வேண்டும். ஏனெனில் இரவு அந்த கடைசி நேரத்தில் நமது மனநிலை எப்படி இருக்குமோ அதுபோலவே மறுநாள் அதிகாலை வேளையிலும் கூட அதே மனநிலைதான் இருக்கும். யாருக்கு அதிகாலை யோகா செய்ய முடிவதில்லையோ அதற்கு மிக முக்கியமான காரணம் முழு நாளும் கவனக்குறைவாக இருப்பதே ஆகும். யார் கர்மேந்திரியங்களின் ரசனை மற்றும் வெளிநோக்கு முகமுடையவராக இருக்கின்றாரோ அவர் அமிர்த வேளையின் சுகத்தை அடைய முடியாது. அமிர்த வேளை இயற்கையும் கூட அமைதி நிறைந்ததாக இருக்கின்றது. மேலும் மனிதர்களின் மனமும் அமைதியாகி விடுகின்றது. ஆகவே நாம் அனைவரும் அந்த நேரம் பிரம்மலோகத்தில் சென்று அமர்ந்து விட வேண்டும். பாப் தாதாவை சந்திப்பதற்கான அழகான அனுபவம் செய்வோம். அவருடன் சில விசேஷ சம்பந்தத்தை இணைத்து ஆன்மீக உரையாடல் செய்வோம். இந்த ஆனந்தம் உண்மையில் மிகவும் உயர்ந்ததாகும். இதனால் நமது வாழ்வின் அடித்தளம் மிகவும் உறுதியானதாக ஆகிவிடும். ஏனெனில் இந்த பிராமண வாழ்க்கை மாயையுடன் யுத்தம் செய்யக்கூடிய வாழ்க்கையாகவும் இருக்கின்றது. மேலும் மிக உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்குவதற்கான வாழ்க்கையாகவும் இருக்கின்றது. முழு நாளும் கர்மக்ஷேத்திரத்தில் இருக்கும்போது மாயாவுடன் யுத்தம் நடக்கின்றது. அநேக பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நாம் அதிகாலை வேளையில் நமது சக்திகளை சார்ஜ் செய்துவிடும்போது பாபாவிடமிருந்து வரதானங்களை அடைந்துவிடும்போது நமது முழு நாளும் வெற்றிகரமாக சகஜமாக குஷியாக காரியங்களை செய்ய முடியும். நமக்கு மனச்சோர்வு ஏற்படாது. ஆனால் நாம் அதிகாலை எழவே இல்லை என்றால் வெறுமை நிலையைத்தான் அனுபவம் செய்வோம். எதையோ இழந்துவிட்டோம் என்ற அனுபவம் ஏற்படும். எனவே நாம் அமிர்த வேலைக்கு மகத்துவம் கொடுக்க வேண்டும். மேலும் நமது தினச்சரியத்தை அப்படி அழகான முறையில் வழிநடத்துவோம். அதிகபட்சம் இரவு 10:30 மணிக்குள் உறங்கிவிடுங்கள். மேலும் அதிகாலை குதித்தெழுந்து பாபாவிடம் சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். பிறகு பாபாவுடைய காரியம் ஆரம்பமாகிவிடும். நமக்குள் என்னவெல்லாம் நிரப்ப வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமது மனம் மிகவும் ஒருமுகப்பாட்டுடன் இருக்க வேண்டும். எழுந்த உடனேயே அழகான சிந்தனைகளில் நமது மனதை நிரப்பிக்கொள்ள வேண்டும். தினமும் எழுந்தவுடன் தனக்குத்தானே இந்த நினைவுகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது, சர்வசக்திவான் தந்தை எனக்கு துணைவனாவார். எனவே நான் கவலையற்றவராக ஆகிவிட வேண்டும். யாருக்கு சுயம் பகவானே துணையாக இருக்கிறாரோ அவரே கவலையுடன் இருந்தால் வேறு யார்தான் கவலையிலிருந்து விடுபட்டவராக ஆக முடியும்? யாருடைய அனைத்து சுமைகளையும் சுயம் சர்வசக்திவான் எடுத்துக்கொள்கிறாரோ அவரே ஒருவேளை சுமையுடையவராக இருந்தால் வேறு யார்தான் லேசானவராக இருக்க முடியும்? ஆகவே இன்று முழு நாளும் நாம் சுய பெருமையிலேயே இருப்போம். நான் கவலையற்ற மகாராஜா ஆவேன். மேலும் பாபாவுடைய இந்த விஷயம் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். அதாவது, எனது என்பதை உனதாக மாற்றிவிடுங்கள். கவலைகளை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு
அவரிடமிருந்து பெருமைகளை அடைந்து கொள்ளுங்கள். அதாவது, எனது கையை யார் பற்றி இருக்கின்றார்? யார் எனக்கு துணையாக இருக்கின்றார்? யாரை எனது வாழ்க்கையின் பங்குதாரராக ஆக்கியிருக்கிறேன்? இது போன்ற நினைவுகளில் இருந்து சுயம் கவலையற்றவராக இருங்கள். கவலையற்ற மகாராஜா ஆகி இன்று முழு நாளும் சிம்மாசனத்தில் வீற்றிருங்கள். நான் ஆத்மா, சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறேன், எஜமானனாக இருக்கிறேன், ராஜாவாக இருக்கின்றேன். மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரத்தின் எஜமானன் ஆவேன். ஓம் சாந்தி.